பன்னீர் பட்டர் மசாலா ரெசிபி இவ்வளோ ஈஸியாக இந்த ரெசிபியை இது வரைக்கும் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. வாங்க இந்த ரெசிபியை பார்த்துலாம். ஹாய் நமஸ்தே, நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. தேவையான பொருட்கள்: பட்டர் 1 டேபிள் ஸ்பூன், ஆயில் 2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன், இஞ்சி 60%, பூண்டு 40%. இதுதான் எப்பயுமே இதுக்கான ரேஷியோ. மில்க் க்ரீம் 1 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு ஒரு 10லேருந்து 12, கரம் மசாலா அரை டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன், உப்பு நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ப, 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி ஒரு பெரிய தக்காளியாக 1 கட் பண்ணி வச்சுருக்கேன், கொத்தமல்லி கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு 4 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பெரிய ஏலக்காய், பிளாக் காடமம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு சின்ன துண்டு பட்டை, பேலீஃப் 1, கசூரி மேத்தி 1 டேபிள் ஸ்பூன். அதாவது வெந்தயக்கீரை ட்ரை ஃபார்மில் இருக்கிறது கசூரி மேத்தி. இது ஆப்ஷனல், ஆனால் இது இந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லையும் இது ஈஸியாக அவைலபிள். பன்னீர் இது 125 to 150 கிராம்ஸ் இருக்கும். 1 லிட்டர்லேருந்து எடுத்த பன்னீர் அப்படின்னு வச்சுக்கலாம். இது ஒரு ஃபேமிலிக்கு, அதாவது 4 பேர் இருக்கிற ஒரு ஃபேமிலிக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். நான் இந்த சைஸில் பீசஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட சின்னதாகவும் கட் பண்ணிக்கலாம், அதோட பெரிய பீசஸாகவும் கட் பண்ணிக்கலாம், அவங்கவுங்க விருப்பம். இந்த பன்னீர் ஹோம்மேட் பன்னீர், இதோட ரெசிபி நம்மளோட சேனலுக்கு செக் பண்ணி பாருங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை. ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டு 1 டீஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் பட்டர், 100லேருந்து ஒரு 150 ml வரைக்கும் தண்ணி கொஞ்சம் கூட கம்மியானாலும் பிரச்சனை இல்லை, நம்ம கிரேவி தான் பண்ண போகிறோம். இதில் ஆனியன் சேர்த்துருங்க, தக்காளி, உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியா பவுடர், கரம் மசாலா, முந்திரி பருப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட். இந்த குக்கரை கேஸில் வச்சுட்டு 2 விசில் வர வைக்கணும். குக்கரை கேஸில் வச்சுட்டோம். இப்போது 2 விசில் வந்துடுச்சு. ப்ரெஷர் ரிலீஸ் ஆகட்டும். குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம். குக்கர் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். நம்ம சேர்த்த வெங்காயம், தக்காளி, எல்லா மசாலாவும் சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். சூடு ஆறட்டும், மிக்சியில் பேஸ்ட் பண்ணிப்போம். நல்லா ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. கேஸ் ஆன் பண்ணிவிடுங்க. இப்போது பட்டர் சேர்த்துடலாம். ஆயில் சேர்த்துருங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மசாலாவில் சேர்த்துட்டு அரைச்ச கிரேவியை சேர்த்துருங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு அதில் ஒட்டியிருக்கிற மசாலாவெல்லாம் நல்லா கலக்கி சேர்த்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த நேரத்தில் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு காரம் எதுவும் உங்களுக்கு குறைவாக இருக்குது அப்படின்னா நம்ம சேர்த்துக்கலாம். எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம போட்ட அந்த கரம் மசாலா, தக்காளி, வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா பிளெண்ட் ஆகி நல்ல ஒரு வாசம் நல்லா நமக்கு கிடைக்கும். நல்லா வாசனை வர்ற வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக இருக்குது. நல்ல ஒரு ஃப்ளேவர் வருது. இப்போ நம்ம பன்னீர் சேர்த்துடலாம். பன்னீர் சேர்த்துட்டு ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, ஹார்ட் ஆகிடும் பன்னீர். நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் பன்னீர் பட்டர் மசாலா பண்ணுறது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம கொத்தமல்லியை சேர்த்துடலாம். இப்போது கசூரி மெத்தி சேர்க்க போகிறேன். இது எப்படி போடுறதோ அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி உள்ளங்கையில் எடுத்துக்கிட்டு 2 கையால் இந்த மாதிரி ரப் பண்ணி அப்படியே தூவிட வேண்டியதுதான். இதோட ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நார்த் இந்தியன் டிஷ்ஷஸில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ரிச்னஸ்க்காக நம்ம க்ரீம் ஆட் பண்ண போகிறோம். நம்ம பால்லேருந்து 7 எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. திப்பியாக இருக்கக்கூடாது. நல்லா க்ரீமி டெக்ஸ்சர் வர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் சேர்த்துருங்க. இப்போது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கொஞ்சம் சுகர் சேர்த்துருங்க. சுகர் சேர்க்கறதுனால நமக்கு இந்த டேஸ்ட் நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். குவிக் அண்ட் ஈஸி மட்டும் இல்லை, ஹெல்தி அண்ட் டேஸ்டி பன்னீர் பட்டர் மசாலா ரெசிபி சர்விங்க்கு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.